தொழில் செய்கிறதுல தான் ஒரு நிம்மதியே இருக்குது. நான் வந்து பெரிய எம்என்சிஸில் வேலை செஞ்சவன் தான். அதை விட்டுட்டு இன்றைக்கி தொழிலுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஆனால் ஏன் நிம்மதியாக இருக்கேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் வட்டியை கொண்டு கடன் வாங்குவோன்னு அல்ல. சரியா? என்ன இருக்கோ அது என்னது. நீங்கள் யாருக்கும் போய் பதில் சொல்ல அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்ல பொருள் விற்கணும். சரியா? ஆனால் பேங்க்குக்கு லோனு கொடுக்கணும். நல்ல பொருள் விற்றா அந்த காஸ்ட்டில் வராது. என்ன பண்ணணும்? குப்பையை போட்டு விற்கணும். குப்பையை போட்டு விற்றா தான் லாபம் நிறைய வரும். அப்போ தான் வட்டி கட்ட முடியும். அப்போ தான் அவங்க இஎம்ஐ கட்ட முடியும். ஏன்னா தேவைகள். இப்போ எனக்கு எந்த தேவையும் இல்லாதனால நான் யாருக்கும் பயப்படாதனா நான் நல்ல பொருளை கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன். நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. நான் ஒரு 100% வந்து பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன். நிறைய பேர் அதை கைவிட்டாச்சு. ஃப்ரோசன் வேர்ல்டு, ஃப்ரீசர் வேர்ல்டு. பீஸா வச்சுருக்கான், சூடு பண்ணி கொடுக்குறான், ஒபேசிட்டி வருது. சரிங்களா? அதே பீஸாவை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் ஒபேசிட்டி வராது. மைதா இல்லாமல் ஆலிவ் ஆயில் போட்டு செய்யலாம். டால்டாவை தவிர்த்துக்கலாம். சில ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்கிறேன், ரொம்ப வந்து முக்கியமானது. தானத்திலே சிறந்த தானம் என்ன? பசிச்சவனுக்கு உணவளிப்பது. அதோட பெரிய தானம் வந்து ஒன்றுமே கிடையாது. இது ப்ராப்பர்ட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு உணவு நீங்கள் வியாபாரமாக செஞ்சாலும் அது ஒரு பெரிய வந்து ஒரு சர்வீஸ். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அது நீங்கள் பேக்கிங்கில் இருக்கீங்களோ, இல்லை ஃபார்மிங்கில் இருக்கீங்களோ, இல்லை ரீட்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கீங்களோ, அந்த உணவுன்ற முறையில் வந்துட்டாலே அது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஆனால் இன்றைக்கி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து கரப்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட தேவை. நீங்கள் வந்து அந்த அன்நேச்சுரலான லோன் சிஸ்டம்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ என்ன கேல்குலேஷன் பண்ணோன்னா, ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஒரு இது இருக்குது. ஒரு கடை தொடங்குறதுக்கான ஒரு ஃபார்முலா பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஒரு 3 கேள்விக்கு நான் பதில் சொல்வேன். சரியா? அதனால் சீக்கிரமாக முடிக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிப்பேன். இப்போது ஒரு 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 ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு ஹோட்டல் வைக்க போகிறீங்க. கடை வாடகை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சும்மா எவ்வளோ இருக்கும்? ஒரு 30,000 இருக்கு வச்சுங்களேன். சரியா? இன்ட்டு 5 போடணும். என்ன போடணும்? அது என்னது? அதுதான் உங்களோட டார்கெட். பேப்பரில் எழுதி வைக்கணும். 30,000 ரூபான்னா அந்த கடையில் எவ்வளோ வியாபாரம் நடக்கணும்? 1.5 லட்ச ரூபா வியாபாரம் நடக்கும். ஆனால் 1.5 லட்ச ரூபா உடனே வந்துடுமா? வராது. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கணும். 1 வருஷம், 1.5 வருஷம். இந்த ஏரியாவில் வந்து போய் பார்க்கணும். இந்த கார்னர் கடை திறக்கலாம், பக்கத்தில் இருக்க கடை திறக்கலாம். 1/2 மணி நேரம் பேசுவோம்ப்பா, அதோட கம்மியாக பேச மாட்டேன். 1/2 மணி நேரம் பேசுவேன். ஸோ தெரியணும், அந்த ரிசர்ச் தேவை. ஒரு ஐடியா. முதல் நாள் வந்து இங்கே 3000 ரூபா வியாபாரம் ஆகும், இல்லை 1000 ரூபா வியாபாரம். 1000 ரூபானா மாதம் எவ்வளோ வியாபாரம்? எவ்வளோ? 30,000 ரூபா தான் வருமானம். சரியா? செலவு எவ்வளோ இருக்குது? வாடகை 30,000 ரூபா இருக்குது. ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க. ஸ்டாஃப் எவ்வளோ வைக்கலாம்னா, உங்களோட அந்த சேல்ஸ் டார்கெட்டில் 20% வைக்கலாம். ஸோ 20% எதுக்கு போயிடுச்சு? வாடகைக்கு போயிடுச்சு. 20% எதுக்கு போயிடுச்சு? உங்களோட ஸ்டாஃபுக்கு போயிடுச்சு. அடுத்தது ஒரு 20% 30% உங்கள் ஃபுட் காஸ்ட்டுக்கு வைக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா அதுக்கு விலை நிர்ணயிக்க தெரில. ஏதோ யாரோ வந்து ஒரு பர்கர் கடை திறக்கலாம், நானும் திறப்பேன்னு சொல்லி போகிறான். அதில் என்ன காஸ்ட் ஆகுது? அது உற்பத்தி செய்கிறதுக்கு ரிசர்ச் செய்யுங்க. எப்படி சீப்பாக தர முடியும்? எப்படி வந்து இதை வந்து குவாலிட்டியாக தர முடியும்? நமக்கு செய்கிறதுக்கு அது 35 ரூபா ஆகுதுன்னா 100 ரூபாய்க்கு விற்கலாம். செய்கிறதுக்கு அது 30 ரூபா ஆகுதுன்னா எவ்வளோக்கு விற்கலாம்? 100 ரூபா. அது தெரியாமல் நம்ம இருந்தோம்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து பேப்பர் ஒர்க். இது வந்து உங்களை யாரும் தடுக்கிறது இல்லை, ஆனால் நம்ம அதை யாருமே செய்கிறது கிடையாது. பேப்பர் ஒர்க், இந்த ரிசர்ச் ஒர்க் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் லேபரை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அடையாள நமவனாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்டாக இருக்கட்டும், அவங்க மைசூர் பாக் எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? நிறைய பேர் வந்து பிரான்ச்சை தொடக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் அங்கே தர முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க ஒரு ஃபார்முலா வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய அப்பா செஃப் வந்தாலும், மாஸ்டர் செஃப் வந்தாலும் அவங்க ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். என் கடையில் இப்படி தான், என் குவாலிட்டி இப்படி தான். ஒரு சூப்பர் செஃப் வந்ததுனால சூப்பராக செய்யக்கூடாது. ஒரு நார்மலான செஃப் வந்ததுனால கொஞ்சம் மட்டமாக செய்யக்கூடாது. ஏன் குவாலிட்டி இதுதான் சொல்லி நிர்ணயிச்சுட்டு அதிலே போனீங்கன்னா ஜெயிக்கலாம். ஆனால் பொறுமை வேணும். பொறுமைன்றது 1 மாதம் 2 மாதம் இல்லை, வருஷ கணக்காகும் வியாபாரத்தில். சரியா? ஆனால் அது வரைக்கும் சர்வைவல், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுத்தால் என்ன செய்வார்? அப்புறம் இன்னல்லாஹ மஸ்ஸாபிரின் என்ன அர்த்தம்னா, எங்கள் மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்க, பொறுமையாக இருக்கிறவங்க கூட யார் இருக்கானா? இறைவன் இருக்கானா. ஸோ இறைவன் என் பார்ட்னர் ஆகிட்டானா நான் எதை பற்றியும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் முடிக்கிறேன். மீட்டுன்னு ஆயிடாதீங்க. நானும் இவர் செய்கிறான்றதுக்காக செய்யாதீங்க. நீங்கள் செய்ய ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. திரும்ப நான் மார்க்கெட்டுக்குள்ளே தான் போவேன். என்னென்னா
நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னத்தா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தா. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னோட பிரார்த்தனையாக இருக்குது. என்னன்னா, இறைவனே எனக்கு இங்கே வெற்றி தான், மறுமையில் வெற்றி தான், நரக நெருப்பட்டு காப்பாற்றுன்னு நான் வந்து ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். இங்கே வந்து ஆசைப்படலாம், 1000 கடை திறக்கிறதுக்கு ஆசைப்படலாம். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நைட்டோட நைட்டாக நடக்காது. ஒரு 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 ப்ராசஸ் ஓரியன்டாக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வந்தோம் கடையை போட்டோம் அடுத்த மாதமே வந்து அப்படியே வந்து மாறிடணும்னு நினைக்கிறாங்க. காசு கட்டிங்கன்னா என்ன தெரில, இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது. ஒரு ஒரு இது வந்து நான் சொல்லியும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் போய் அடிப்பட்டால் தான் உங்களுக்கு தெரியும். அடிப்படுறதுக்கு 2-3 வருஷம் ஆயிரும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம தொழிலை விட்டு போயிடும். தொழிலை விட்டு போகாதீங்க, தயவுசெய்து தொழிலை மாற்றாதீங்க. ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 5-10 வருஷம் கொடுங்க. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இறைவனோட அருளை கொண்டு ஜெயிப்பீங்க. அந்த பொறுமை உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த இன்டென்ட் உங்களை ஜெயிக்க வைக்கும். நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இதில் நான் தி பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கணும்.